ஹலோ விவர்ஸ். தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் அவங்க நடத்தக்கூடிய எஸ்ஏ எக்ஸாம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா டேட் சீக்கிரமாக அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த பிடிஎஃப் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த பேக்ரவுண்டில் தமிழ்நாடு யூனிஃபார்ம்டு சர்வீசஸ் ரெக்யூர்மெண்ட் போர்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா கூடிய விரைவில் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ண போகிறாங்க. அதுக்குண்டான ப்ராசஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு. ஸோ இதில் வந்து இருந்த இஷ்யூ என்னங்கிறது தெரியும். அந்த 80% 20% அந்த இஷ்யூ அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு முடிவு எட்டப்பட்டு கூடிய விரைவில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே அதுக்குண்டான நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது வெளியிடப்படும். அந்த நோட்டிஃபிகேஷன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ரிவைஸ் பண்ண அந்த சிலபஸாக இருக்கட்டும், இல்லை ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் பற்றின டீட்டெயில்ஸாக இருக்கட்டும், ரிட்டன் எக்ஸாமினேஷன் பற்றின டீட்டெயில்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்டேட் பண்ண போகிறாங்க. ஸோ அஃபீஷியலான நியூஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இங்கே மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும். ஸோ இது வந்து மேக்ஸிமம் வந்து டிசம்பர் மந்தில் தான் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத வல்லுநர்கள் எல்லாமே சொல்கிறாங்க. ஏன்னா அக்டோபரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபெஸ்டிவல் சீசன். அதுவும் இல்லாமல் இவங்களுக்கு வந்து புதுசாக ஏதாவது ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டு ஒரு சிலபஸ்ஸு ஏதாவது சேஞ்சஸ் ஆல்ரெடி நடக்கிற எக்ஸாம் அது அப்படியே கன்டினியூ ஆகுது. 100% எந்த சேஞ்சுமே கிடையாது. எக்ஸாம் அதே மாதிரி தான் நடக்க போகுது அப்படின்னா எந்த ப்ராப்ளமே கிடையாது. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து இன்னொரு 10 நாளில் கூட எக்ஸாம் வைக்கலாம். இன்னும் ஒரு வாரத்தில் ஹால் டிக்கெட் விட்டு 10 நாள் 15 நாளில் கூட வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் வைக்கலாம். சப்போஸ் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது, ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து எஸ்ஐ வந்து டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் இருக்கவங்களும் அட்டன் பண்ணணும். அதே மாதிரி டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் இருக்கவங்களுக்கு லா கொஸ்டின்ஸ் மட்டும் கிடையாது, நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா காமனாக எழுதுகிறவங்க மாதிரி வந்து 70 கொஸ்டின்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணி எழுதணும். சப்போஸ் இந்த மாதிரிலாம் கொண்டு வராங்க அப்படின்னா அப்போ அதுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சடன் டைம் வந்து அவங்களுக்கு தேவைப்படும். ஸோ அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்து தான் ஆகணும். அதனால் டிசம்பரில் இந்த எக்ஸாம் வரணும் அப்படின்னா கூட இவங்க அந்த நோட்டிஃபிகேஷனை இன்னொரு 10-15 நாளில் விடணும். அதுக்கு முதல்ல இந்த எக்ஸாமோட அந்த பிரச்சனை அப்படிங்கிறது வந்து கோர்ட்டில் எந்த அளவுக்கு முடிஞ்சுது அப்படிங்கிறது தெரில. பட் ரீசெண்டாக நம்ம ஒரு பிடிஎஃப் பார்த்தோம். அந்த பிடிஎஃப்பில் வந்து கூடிய விரைவில் அதுக்குண்டான தகவல் வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்ட்டலில் வெளியாக போகுது அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு காட்டுது. ஸோ எல்லோரும் வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருங்க. அதே மாதிரி இந்த ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷனுக்கும் ரெடி பண்ணிகிட்ருங்க உங்கள் உடம்ப. அண்டு ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து டிசம்பர் மந்தில் இந்த டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கு உண்டான எஸ்ஐ எக்ஸாம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. இந்த நோட்டிஃபிகேஷன் இந்த டிஎன்யூஎஸ்ஆர்பி வெப்சைட்டில் வந்த உடனேயே நான் கண்டிப்பாக நம்மளோட சேனலில் வந்து நான் வீடியோ போடுறேன். அது சம்மந்தமாக டீட்டெயில்டாக ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா, அதாவது டிபார்ட்மெண்ட் கோட்டாக்கு ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா, காமனாக எழுதுகிறவங்களுக்கு ஒரு சேஞ்ச் இருக்க போகிறது கிடையாது. பட் இங்கே வந்து சேஞ்சஸ்னு இருந்தால் அது டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் இருக்கவங்களுக்கு தான் இருக்கும். ஸோ அது என்ன மாதிரியான மாற்றங்கள் அப்படிங்கிறது வந்து நம்ம ஃபுல்லாக வந்து நம்மளோட சேனலை பார்ப்போம். அண்ட் இன்றைக்கி நம்ம என்ன முக்கியமாக பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ்ஐ எக்ஸாமாக இருந்தாலும் சரி, பிசி எக்ஸாமாக இருந்தாலும் சரி, திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக வந்து பார்த்திங்கன்னா சில கேள்விகள் வந்து கேட்டுட்ருக்காங்க சயின்ஸில். ஸோ அதில் நம்ம செலக்டிவாக வந்து ஒரு 100 கொஸ்டின்ஸ் எடுத்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்மளோட லாஸ்ட் வீடியோ வந்து நிறையா பேர் லைக் போட்டிருந்தீங்க. ஸோ அதை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. சரி, ஓகே, நம்மளால் முடிஞ்ச ஏதாவது ஒன்று விஷயத்தை வந்து பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து எனக்கு ஒரு மாதிரி செல்ஃப் ஹாப்பியாக இருந்தது. ஸோ இதுக்கப்புறம் ஃபர்தராக நம்மளோட சேனலில் நம்ம கண்டிப்பாக வந்து இதே மாதிரியான ஒரு 100 கொஸ்டின் தான் எல்லா வீடியோலையும் வந்து பார்க்க போகிறோம். இதிலேருந்து ஏதாவது ஒரு 10 கொஸ்டின் வந்தால் கூட வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ அந்த கொஸ்டின்ஸ் வந்து நம்ம இப்போ பார்ப்போம். சயின்ஸ் கொஸ்டின்ஸ், ஓகேங்களா. விசையின் அலகு வந்து பார்த்திங்கன்னா நியூட்டன். ஒளியின் திசைவேகம் வெலாசிட்டி ஆஃப் லைட் அப்படிங்கிறது வந்து 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட், ஓகேங்களா. அடுத்து மின்தடையின் அலகு ஓம். சக்தியின் அலகு, பவரின் அலகு வாட். அதிர்வெண் ஃப்ரீக்குவன்சியின் அலகு அப்படிங்கிறது ஹெட்ஸு. இந்த மாதிரியான ஒவ்வொன்றுக்கு உண்டான அந்த அலகு அப்படிங்கிற கொஷின்லேருந்து ஏதாவது ஒரு கொஷின் கண்டிப்பாக வந்துடும். இப்போ நம்ம முதல்ல பார்த்த 5 கொஷின்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் உங்களோட எஸ்ஐ எக்ஸாம்லேயோ இல்லை பிசி எக்ஸாம்லேயோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ அந்த 5 படிச்சிங்கன்னா 1 மார்க் வாங்கிடலாம். அடுத்து ஒளியின் முழு அக எதிரொலிப்பு டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் எங்கே பயன்படுகிறது அப்படின்னா ஆப்டிக்கல் ஃபைபர் அப்படிங்கிறதுல பயன்படுது. குறைந்த வெப்பநிலையை அளக்க பயன்படும் கருவி கிரையோமீட்டர். வானவில் எவ்வாறு தோன்றுகிறது? ஒளியின் சிதறல். ரெயின்போ அப்படிங்கிறது ஒளியின் சிதறலால் தோன்றுறது. பூமியின் ஈர்ப்பு விசையின் மதிப்பு வந்து 9.8 மீட்டர்/செகண்ட், ஓகேங்களா. அகச்சிவப்பு கதிர்கள் இன்ஃப்ராரெட் ரேஸ் எதற்கு பயன்படுகிறதுனா ரிமோட் கண்ட்ரோலுக்கு. மின்காந்த அலைகளில் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் அதிக அலைநீளம் வேவ்லென்த் கொண்டது எது அப்படிங்கிறது ரேடியோ அலைகள், ரேடியோ வேவ்ஸ் அப்படிங்கிறது. சூரியனில் ஆற்றல் எவ்வாறு உருவாகிறது? அணுக்கரு இணைவு. டேப்லெட் கணினிகளில் பயன்படுத்தப்படும் ஒளி உமிழும் டயோடுகள் எல்இடி எதை கொண்டுள்ளன? காலியம் ஆர்சனைடு அப்படிங்கிறது. குறைந்த வெப்பநிலையில் உள்ள பொருளின் அணுக்கள் எப்படி இருக்கும்? மெதுவாக நகரும். சூரிய மண்டலத்தில் உள்ள கோள்களில் எது மிகவும் சூடானது? வெள்ளி. மின்துகள்களை உருவாக்க பயன்படும் சாதனம் ஜெனரேட்டர். கண்ணாடியின் ஒளிவிலகல் எண் அப்படிங்கிறது 1.5. கதிர்வீச்சுக்களை அளக்க பயன்படும் கருவி கீகர் முல்லர் கவுண்டர். விண்வெளி வீரர் விண்வெளியில் எவ்வாறு ஒலி கேட்பார்? கேட்காது, ஏனெனில் அங்கே காற்று இல்லை. ஸோ காற்றுன்னு இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து அந்த சவுண்டு வரும். ஸோ அங்கே காற்றே இல்லை அப்படின்னா அங்கே வந்து சவுண்டே இருக்காது.
நீரின் அடர்த்தி அதிகபட்சமாக எந்த வெப்பநிலையில் இருக்கும்? 4 டிகிரி செல்சியஸ். பூமியில் வளிமண்டலம் எதன் மூலம் வெப்பமடைகிறது? சலன வெப்ப கடத்தல். விண்வெளியில் உள்ள பொருட்களின் நிலையை அறிய பயன்படும் கருவி ரேடார். எதிரொலியை கேட்க ஒளி மூலத்திற்கும் தடுப்பு சுவருக்கும் இடையே உள்ள குறைந்தபட்ச தூரம் 17.2 மீட்டர். மின்னழுத்த வேறுபாட்டை அளக்க பயன்படும் கருவி வோல்ட் மீட்டர். வெற்றிடத்தில் ஒளியின் திசைவேகம் 3 × 10⁸ மீட்டர் பெர் செகண்ட். வேதியியல். இப்போ கெமிஸ்ட்ரி கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி ஃபிசிக்ஸ் கொஸ்டின்ஸ் பார்த்தோம். தண்ணீரின் வேதியியல் வாய்ப்பாடுங்கிறது H2O. உலோகங்களின் ராஜா என்று அழைக்கப்படுவது தங்கம். எரிதலுக்கு உதவும் வாயு ஆக்சிஜன். புவிப்பரப்பில் அதிகம் காணப்படும் தனிமம் ஆக்சிஜன். கடினமான தனிமம் எது? வைரம். சமையல் சோடாவின் வேதியியல் பெயர் சோடியம் பைகார்பனேட். நீல லிட்மஸ் தாளை சிவப்பாக மாற்றுவது அமிலம். சல்ஃபூரிக் அமிலம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? வேதிப்பொருட்களின் அரசன். காற்றின் முக்கிய அங்கங்கள் யாவை? நைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன். பாதரசம் எந்த உலோகத்துடன் சேர்ந்து கலவையை உருவாக்குகிறது? ரசக்கலவை. நீரை சுத்திகரிக்க பயன்படும் வேதிப்பொருள் குளோரின். தாவரங்கள் ஒளிச்சேர்க்கையின் போது வெளியிடும் வாயு ஆக்சிஜன். அணுவின் உட்கருவில் காணப்படுபவை புரோட்டான் மற்றும் நியூட்ரான். சோடியம் எந்த தனிமத்தின் அணியன் அப்படிங்கிறது 11. கார்பன் டை ஆக்சைடு தீயை அணைக்க பயன்படுவது ஏன்? இது ஆக்சிஜனை விட அடர்த்தியானது. அமிலமலைக்கு காரணமான வாயுக்கள் சல்ஃபர் டை ஆக்சைடு மற்றும் நைட்ரஜன் ஆக்சைடு. கண்ணீர் எதை உள்ளடக்கியுள்ளது? சோடியம் குளோரைடு. ஈயத்தின் வேதியியல் குறியீடு Pp. அதிகபட்ச அடர்த்தி கொண்ட வாயு ரேடான். உப்பு எந்த வேதிப்பொருளால் ஆனது? சோடியம் குளோரைடு. வாயுக்களின் அழுத்தத்தை அளக்க பயன்படும் கருவி மேனோமீட்டர். உலோகங்களை அரிக்கும் வேதியியல் செயல்முறை ஆக்சிஜனேற்றம். குறைந்த அணு எடை கொண்ட தனிமம் ஹைட்ரஜன். தண்ணீரின் கொதிநிலை 100 டிகிரி செல்சியஸ். அதே தண்ணீரோட அந்த குளிர்நிலைன்னு சொல்லுவாங்க. அது பார்த்திங்கன்னா 0 டிகிரி. நமது உடலில் உள்ள எலும்புகளில் முக்கியமாக காணப்படும் வேதிப்பொருள் கால்சியம் பாஸ்பேட். நெக்ஸ்ட் பயாலஜி கொஸ்டின்ஸ் பார்ப்போம். உயிரினங்களின் அடிப்படை அலகு செல். மனித உடலில் உள்ள பெரிய எலும்பு பீமர் தொடை எலும்பு. இரத்தத்தில் சிவப்பணுக்களை எங்கு உருவாக்குகின்றன? எலும்பு மஜ்ஜை. பறவைகள் பற்றிய படிப்பு என்ன? ஆர்னிதாலஜி. மரங்களின் வயதை எவ்வாறு கணக்கிடுவது? ஆண்டு வளையங்கள். விட்டமின் சி குறைபாட்டால் ஏற்படும் நோய் ஸ்கர்வி. போலியோ எந்த வைரஸால் ஏற்படுகிறது? போலியோ வைரஸ். உலக சுகாதார தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஏப்ரல் 7. காசநோய் எந்த பாக்டீரியாவால் ஏற்படுகிறது? மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ். மனித உடலில் உள்ள பெரிய சுரப்பி கல்லீரல். மனித இதயத்தில் எத்தனை அறைகள் உள்ளன? 4. இரத்தத்தில் உள்ள பிளாஸ்மாவின் சதவீதம் 55%. இரத்த ஓட்டத்தை கண்டுபிடித்தவர் வில்லியம் ஹார்வி. மனித உடலின் சாதாரண வெப்பநிலை 37 டிகிரி அல்லது 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட். வைரஸால் ஏற்படும் ஒரு நோய் எய்ட்ஸு. மனித உடலில் உள்ள மிகச்சிறிய எலும்பு ஸ்டேப்ஸ் காது எலும்பு. ஒளிச்சேர்க்கை எங்கு நடைபெறுகிறது? பச்சையம். மனித உடலில் உள்ள இரத்தம் எவ்வளவு லிட்டர்? 5 to 6 லிட்டர். பூச்சிகள் மூலம் பரவும் நோய் மலேரியா. மரபணுக்களின் அடிப்படை அலகு டிஎன்ஏ. உடலின் நோய் எதிர்ப்பு சக்திக்கு உதவும் இரத்த அணு வெள்ளை இரத்த அணுக்கள். இரத்தத்தை உறைதல் செய்ய உதவும் வைட்டமின் வைட்டமின் கே. நரம்பு மண்டலத்தின் அடிப்படை அலகு நியூரான். இரத்தம் உறைவதை தடுக்க உடலில் உள்ள பொருள் என்ன? ஹெப்பரின். பப்பாளி பழத்தில் உள்ள நொதி பப்பைன். அடுத்து ஜென்ரல் சயின்ஸ் பார்க்கலாம். வானியல் தூரத்தை அளக்க பயன்படும் அலகு ஒளியாண்டு. இந்தியாவின் முதல் அணு உலை அப்சரா. பூமியில் உள்ள மிகப்பெரிய பாலைவனம் சகாரா. மிகவும் இலகுவான வாயு ஹைட்ரஜன். சோலார் குக்கர் எந்த கண்ணாடியை கொண்டுள்ளது? குழி ஆடி கான்கேவ் மிரர். பூமியின் பரப்பில் உள்ள நீரின் சதவீதம் 71. மனித மூளையின் எடை 1.4 கிலோ. வானியல் ஆய்வுக்கு பயன்படுத்தப்படும் கருவி தொலைநோக்கி. மிகவும் இலகுவான உலோகம் லித்தியம். ஒளியை அளக்க பயன்படும் அலகு லக்ஸு. ஆப்பிளில் உள்ள அமிலம் மேலிக் அமிலம். முட்டையோட்டின் முக்கிய கூறு என்ன? கால்சியம் கார்பனேட். தாவரங்கள் எந்த வாயுவை சுவாசிக்கின்றன? கார்பன் டை ஆக்சைடு. மிகவும் கனமான தனிமம் ஒஸ்மியம். கடினமான உலோகம் குரோமியம். வெப்பத்தை நன்றாக கடத்தும் உலோகம் வெள்ளி. கண் தானத்தில் எந்த பகுதி தானம் செய்யப்படுகிறது? கார்னியா. சோடியம் உலோகம் எங்கு சேமித்து வைக்கப்படுகிறது? மண்ணெண்ணெய் கெரோசின். மனித உடலில் உள்ள மிகப்பெரிய உள்ளுறுப்பு கல்லீரல். புகைப்பிடித்தலால் ஏற்படும் நோய் நுரையீரல் புற்றுநோய் லங் கேன்சர். சப்தத்தின் வேகத்தை தீர்மானிப்பது எது? ஸ்பீட் ஆஃப் சவுண்டு. ஊடகத்தின் அடர்த்தி மற்றும் மீட்சி பண்புகள். அணுகுண்டு எந்த தத்துவத்தின் அடிப்படையில் வேலை செய்கிறது? அணுக்கரு பிளவு நியூக்ளியர் ஃபிஷன்.
காகிதம் எதிலிருந்து தயாரிக்கப்படுகிறது? மரக்கூழ். பல்களின் எனாமல் எதனால் ஆனது? கால்சியம் பாஸ்பேட். பிளாஸ்டிக் ஏவுகணை எதிலிருந்து தயாரிக்கப்படுகிறது? இரும்பிலிருந்து தயாரிக்கப்படுது. ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த 100 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அடிக்கடி வந்து பிசி மற்றும் எஸ்ஐ எக்ஸாமில் அடிக்கடி கேட்கப்படக்கூடிய ஒரு கேள்வி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை உங்கள் பிசி எக்ஸாம் எஸ்ஐ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரியான ஒரு 100 கொஸ்டின்ஸ் நம்ம கண்டிப்பாக பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை லைக் ஷேர் பண்ணுங்கள்.